எல்லாரும் காலையில சாப்பிட்டு வந்தீங்களா? ஓகே, நான் ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். ஒரு காக்கா வந்து ஒரு மரத்துல வசிச்சுட்டு வரும். அந்த காக்கா போடுற முட்டையெல்லாம் கீழே, அதுக்கு அந்த மரத்துக்கு கீழே ஒரு பாம்பு பொந்து இருக்கும். அந்த பாம்பு வந்து அந்த முட்டையை வந்து எடுத்து சாப்பிட்டே இருக்கும். காக்காவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஏன்னா காக்கா வந்து பாம்பு எதிர்த்து போராட முடியாது. அப்போ பாம்பு வந்து விஷத்தன்மை உடையதானே. அப்போ அதை சண்டை போட முடியாதுன்னு சொல்லி போட்டு முயல்கிட்ட போய், இப்படி என்னோட முட்டையெல்லாம் டெய்லியும் வந்து பாம்பு வந்து எடுத்து சாப்பிட்டு இருக்கு, எனக்கு பாம்பு எதிர்த்து போராட முடியல, ஏதாவது ஒரு ஆலோசனை வந்து எனக்கு வேண்டி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி முயல்கிட்ட போய் காகம் வந்து ஆலோசனை கேட்கும். அப்போ முயல் சொல்லும், இந்த ஊரில் வந்து ஒரு அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனையில் ராணி எப்பவுமே குளிக்கும் போது அவங்களோட நகையை வந்து ஒரு இடத்துல கழட்டி வச்சுருவாங்க. அப்போ அந்த நகையை போய் நீ எடுத்துகிட்டு வந்து இந்த பாம்பு பொந்துக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காகம் என்ன பண்ணும், அந்த நகை ஆனால் சொல்லும், நகையை எடுத்துகிட்டு வரும்போது அங்கே இருக்கிற யாராவது அந்த நகையை நீ எடுத்துகிட்டு போகிறத பார்க்கணும், யாரும் பார்க்காம இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணினா உனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லும். அதே மாதிரி காகம் என்ன பண்ணும், அந்த இடத்துல போகும்போது ஒரு முத்து மாலை வந்து கழட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அது கண்ணை உறுத்தும் போது அந்த முத்து மாலை எடுத்து தூக்கிட்டு போகும்போது அங்கே இருக்கிற சேவகர்கள் கண்ணில் படுற மாதிரியே காகம் பறந்து போய் அந்த பொந்தில் போய் போட்டுரும். பொந்தில் போட்டதும் அங்கே இருக்கிற சேவர்கள் அந்த காகத்தை பின்தொடர்ந்து வந்து அந்த பொந்தெல்லாம் அவங்க கிளறி அந்த பாம்பை அடித்து கொண்டுட்டு நகையை கொண்டு போயிடுவாங்க. அப்போ அதுலேருந்து அதோட காகத்தோட முட்டையை வந்து பாதுகாக்க முடியும். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆலோசனை யார் நம்ம பெற்றோர், இந்த வயசில் வந்து நம்மளோட பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பின்ன நம்மளை விட வயசில் மூத்தவங்களாம் நல்ல ஆலோசனைகள் வந்து வழங்குவாங்க. அந்த ஆலோசனைகளெல்லாம் நம்ம பகுத்தறிஞ்சு அதைப்படி நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். நன்றி, வணக்கம்.